உங்களிடத்தில் சந்தித்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியாக எங்கள் மருத்துவரையா அவர்களால் துவங்கப்பட்டு இன்று வரை நடத்தி வருவதை தமிழ்நாடும் இந்திய நாட்டிலும் அறிவார்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி தேர்தல் நடக்கும். அந்த அடிப்படையில் 28/5/2022 பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொதுக்குழுவார். அந்த கால அவகாசம் 28/5/2025 முடிவு பெற்றது. இப்போ 3 ஆண்டு காலம் முடிவு பெற்றது. அந்த முடிவுக்கு பிறகு போலியான ஒரு ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து 2023 பொதுக்குழு நடந்ததாகவும் 2026 ஆகஸ்ட் வரைக்கும் பதவி இருப்பதாகவும் ஒரு போலியான ஆவணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஜனநாயகத்தை கட்டி காக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு மோசடியான படுகொலையான ஒரு உத்தரவை இன்று வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வேதனையை அளிப்பதோடு கண்டனத்துக்குரியதாகவே நாங்கள் பார்க்கிறோம். மிகப்பெரிய மோசடி. இது ஒரு கட்சி திருட்டு விஷயம், கட்சி திருடுற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு அடையாளத்தை காட்டுறேன், நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லலை. இது பாருங்க, 29/5/2022 இது சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி. இது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 28/2/2022 அன்று மருத்துவர் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக 29 கடிதம் கொடுத்தது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தது பிறகு அதோட சும்மா கொடுக்கல. பாருங்க, பொதுக்குழு நடந்த தேதி, படம் எல்லாம் அவருக்கு அன்புமணிக்கு சிறப்பு செய்கிற மாதிரி பொதுக்குழுவில் பாருங்க. மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டம் 28/5/2022. இது எங்கன்னா சென்னை விட்டு திருவேற்காடு